பாட்டு பாடு. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரார் என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. எதை செய்தாலும் நம் தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. மனுஷனுடைய பிரியத்துக்காக அல்லது மனுஷனுடைய தயவுக்காக மனுஷனுடைய ஒத்தாசைக்காக நாம் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒத்தாசை தேவனிடத்தில் வர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அங்க போனா அந்த மனுஷன் ஒத்தாசம், அவனுக்கு இன்னைக்கு போனாதான் நாளைக்கு வருவான், இன்னைக்கு போனாதான் நமக்கு அவசரத்துக்கு உதவி செய்வான், இன்னைக்கு போனாதான் நம்ம கூப்பிடும் போது நமக்கு உதவிக்கு வந்து நிற்பான். இன்னைக்குதான் போகணுமா? இன்னைக்கு போனாதான் பண்ணுவானா? ஏன் வேற நாள்ல போனா பண்ண மாட்டானா? அடுத்த நாள்ல போங்களேன், மதியத்துக்கு மேல போங்களேன், போய் அந்த இதை கொடுத்து ஒரு கவரை கொடுத்து ஐயா வாழ்த்திட்டு வாங்களே. இன்னைக்கு அந்த ஆராதனையை விட்டுட்டு போனாதான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவர் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு மறுபடியும் அவன் பின்னலைமைக்கு போய் அவன் முன்னலைமைக்கு வர முடியவே முடியாது. அல்லேலூயா. அது பயங்கர கேடாதான் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நாளைக்கு வந்துருவேன், இந்த வாரம் தானே வரல, அடுத்த வாரம் வந்துருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அது ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது. அல்லேலூயா. இந்த வாரம் தானே வரல, அடுத்த வாரம் தானே வரல, அதுக்கு அடுத்த வாரம் தானே வரல, நான் அடுத்த வாரம் போயிருவேன்ல. அல்லேலூயா. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அவன் ஜெயிச்சாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற. பார்த்தீங்களா? அசுத்தங்களுக்கு தப்பி பாவத்துக்கு மீட்கப்பட்டு உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு உலகத்தின் பாரம்பரியங்களுக்கு இருந்து விலகி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை மறுபடியும் நான் அதுக்கு போயிட்டு திரும்ப வந்துருவேன்னு நினைக்கிறது, வந்து நானே காட்டுவேன்னு ஒரு நாள் முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நான் சொல்ல, அது மிக கேடாதான் இருக்குன்ற. அது கேடாதான் இருக்கும், அது நன்மையாகவே இருக்காது. ஒரு காலம் ஆண்டவருக்கு அது நன்மையா இருக்காது.